எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களை இன்னைக்கு சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. என்ன குட்டீஸ், ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? அப்புறம் தமிழக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். நம்ம குட்டீஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. என்னக்கா, நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாமா? ஆமாம், ப்ரோக்ராமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே ஒரு டைட்டிலோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா ப்ரோக்ராமு. இன்னைக்கு என்னென்ன டைட்டிலு? இன்னைக்கு நம்ம சண்டே ஜாம் நிகழ்ச்சியினோட டைட்டில் என்ன அப்படின்னா, ஊழியர்களை கனம் பண்ணுதல். வா, நல்ல டைட்டில். நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடலாம். எப்போவும் நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணி தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணுறீங்களா? அட கண்டிப்பாக. ப்ரேயர்னு சொன்ன உடனே நிறைய குட்டி பிள்ளைங்க அழகாக முழங்கால்லாம் போட்டு கண்ணெல்லாம் மூடி கையெல்லாம் கூப்பிட்டீங்க. என்ன குட்டீஸ், ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாமா? இப்போது அண்ணன் ப்ரேயர் பண்ணும்போது அண்ணன் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள். ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் பாடல்கள், வசனங்கள், கதைகள் ஒவ்வொன்றின் மூலமாக நீங்க எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். என்ன குட்டீஸ், ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? இப்போ நீங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற ஒரு முக்கியமான செஷன். தமிழக்கா, உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சிங்கிங் செஷன். கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நமக்கு பாடல் வேலை. ஹாய் குட்டீஸ். ஹலோ அண்ணே. ஹலோ அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அண்ணே, கடவுளுடைய கிருபையில நாங்கள் நல்லா இருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நானும் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக பிள்ளைங்களா. ஸோ அண்ணே, இன்னைக்கு கூட நம்ம இந்த எபிசோடில் இந்த சாங் செக்ஷனில் நம்ம ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணிடலாண்ணே. என்னைக்கு தான் நீங்கள் கேள்வி இல்லாமல் ஆரம்பிச்சிங்க, சொல்லுங்கண்ணே. அண்ணே, அதாவது நல்லா கவனிங்களேன், யாராச்சும் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்களா? ஜெயிலுக்கு போனால் சந்தோஷமா இருக்குமா? எப்படி சந்தோஷமா இருக்கும்? அங்கே ஃபுல்லாக ஒரே ரூமில் போட்டு அடைச்சி விட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களாண்ணே? ஆமாம், ஜெயில்னாலே கஷ்டம் தான். அதுவும் நிறைய ஏதாவது தப்பு செஞ்சவங்கள தான் பிடிச்சி ஜெயிலில் போட்டுப்பாங்க. ஆனால் நீங்கள் எதுவும் தப்பே செய்யாமல் உங்களை ஜெயிலில் போட்டால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்? கோவமாக வந்துடும்ண்ணே. கோவமாக வந்துடும்ல. ஆனால் நல்லா கவனிங்களேன், இங்கே ஏசப்பாவுக்காக ஊழியம் செஞ்ச 2 அண்ணன்மாரை தூக்கி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டாங்களா? ஆமா. அவங்க நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நானா இருந்தா உடனே அந்த அவங்களோட சண்டைக்கு போயிருப்பேன். எப்படி நீங்க என்ன பிடிக்கலாம் அப்படின்னு. எஸ், நீங்க நம்ம யாரா இருந்தாலும் அப்படித்தான் பண்ணிருப்போம் நிறைய நேரத்துல. ஆனா அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அதான் அந்த பாட்டு சொல்லுது. இந்த பாட்டுல இருந்து அதை நம்ம கத்துக்கலாம். ஓகேவா? ஓகேண்ணே. சோ இந்த பாட்டு சத்தம் வந்து எங்க இருந்து வந்தது தெரியுமா? ஜெயிலுக்குள்ள இருந்து வந்த ஒரு பாட்டு சத்தம். அதுதான் அந்த சாங் சொல்லுது. அந்த சாங்ல இருந்து நம்ம இதை கத்துக்கலாம். ஓகேண்ணே. ஜெயிலுக்குள்ளே பாட்டு சத்தம் கேட்குதையா, பவுலும் சீலாவும் கர்த்தரையே துதித்தாரையா. ஜெயிலுக்குள்ளே பாட்டு சத்தம் கேட்குதையா, பவுலும் சீலாவும் கர்த்தரையே துதித்தாரையா. கைகள் 2 விலங்கிலே, கால்கள் தோலு மரத்திலே, கர்த்தர் நாமம் வாயிலே அறிக்கை செய்தார் பாட்டிலே. கைகள் 2 விலங்கிலே, கால்கள் தோலு மரத்திலே, கர்த்தர் நாமம் வாயிலே அறிக்கை செய்தார் பாட்டிலே. ஜெயிலுக்குள்ளே டமா 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 டம் டும் டம் டும். பூமியும் அதிர்ந்தது, அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலன்றது. பூமியும் அதிர்ந்தது, அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலன்றது. சூழ்நிலைகள் மாறினாலும் துதித்து பாடு, இயேசுவுக்காய் நீயும் பிரகாசிப்பாய். சூழ்நிலைகள் மாறினாலும் துதித்து பாடு, இயேசுவுக்காய் நீயும் பிரகாசிப்பாய். ஓகே பிள்ளைங்களா, அந்த பாட்டை கவனிச்சிங்களா? அந்த 2 அண்ணன்மார் யாரு? பவுலும் சீலாவும். எஸ், பவுல் அண்ணனும் சீலா அண்ணனும். அவங்க ஏசப்பாவை பத்தி சொன்னதுக்காக என்ன பண்ணாங்க? அந்த அண்ணன் பிடிச்சி ஜெயில போட்டாங்க. கையை விலங்கு போட்டு கட்டி வச்சாங்க, காலை வந்து ஒரு மரத்துல கட்டி வச்சாங்க. அது மட்டும் இல்ல, நைட்டு என்ன நடந்துச்சு? அவங்க கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க, கவலைப்பட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஜெயில இருந்த காவலருக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு தெரியுமா? பாட்டு சத்தம் கேட்டுச்சு. அவங்க ஏசப்பாவை புகழ்ந்து சந்தோஷமா பாடினாங்க.
பாடின உடனே அந்த யாரு நம்ம அந்த ஜெயிலரே அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம், அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷம். இவங்க என்னடா இப்படி பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்படியே அஸ்திபாரம் அசைஞ்சிச்சு, கதவுகள் என்ன ஆச்சு, அப்படியே திறந்துச்சு, அவங்களுடைய கட்டுகள்லாம் கலண்டுருச்சு. ஸோ கடவுள் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. பவுலனும் சீலானுக்கும் அந்த ஜெயிலில் கூட கடவுள் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. நல்லா கவனிங்க. அப்போ கடவுளுக்காக ஊழியம் பண்றவங்களுக்கு கடவுள் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பவுலனே சீலானுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் ஏசப்பாவுக்காக நம்ம ஊழியம் செய்யணும், ஊழியக்காரங்களை கனம் பண்ணணும். நம்மளும் மற்றவங்களுக்கு ஏசப்பாவை பற்றி என்ன பண்ணணும்? சொல்லணும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏசப்பா பற்றி சொல்லலாம். அதுக்காக உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனை வந்தாலும் வரலாம். ஆனால் நீங்கள் ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் ஏசப்பா போலவே வாழணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே. இப்போ இந்த பாட்டுக்கு நீங்க எல்லாரும் இந்த பாட்டை சத்தமா பாட போறீங்க. அப்போ இதற்கான ஆக்ஷனை பார்க்க போறோம். ஜெயிலுக்குள்ளே பாட்டு சத்தம் கேக்குதையா, பவுலும் சீலாவும் கர்த்தரையே துதித்தாரையா. ஜெயிலுக்குள்ளே பாட்டு சத்தம் கேக்குதையா, பவுலும் சீலாவும் கர்த்தரையே துதித்தாரையா. கைகள் இரண்டும் விலங்கிலே, கால்கள் தொழு மரத்திலே, கர்த்தர் நாமம் வாயிலே அறிக்கை செய்தார் பாட்டிலே. கைகள் இரண்டும் விலங்கிலே, கால்கள் தொழு மரத்திலே, கர்த்தர் நாமம் வாயிலே அறிக்கை செய்தார் பாட்டிலே. ஜெயிலுக்குள்ளே டமார் 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 டம் டும் டம் டும், பூமியும் அதிர்ந்தது, அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலன்றது. பூமியும் அதிர்ந்தது, அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலன்றது. சூழ்நிலைகள் மாறினாலும் துதித்து பாடு, இயேசுவுக்காய் நீயும் பிரகாசிப்பாய். சூழ்நிலைகள் மாறினாலும் துதித்து பாடு, இயேசுவுக்காய் நீயும் பிரகாசிப்பாய். அண்ணே ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு குட்டீஸ்? எல்லாருக்கும் சூப்பரா இருக்கும் நம்புறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு நாங்கள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எல்லாரும் இந்த சாங்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்ஷன் பண்ண போறோம். ஆக்ஷன் பண்ண போறோம். ஸோ எல்லாரும் நம்ம எலும்பி ரெடியாக இருந்துக்கலாம். ஸோ நீங்க உட்காந்துருக்க கூடாது. இப்போ நீங்க எலும்பி எங்க கூட சேர்ந்து நீங்க ஆக்ஷன் பண்ண போறீங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே. ஜெயிலுக்குள்ளே பாட்டு சத்தம் கேக்குதையா, பவுலும் சீலாவும் கர்த்தரையே துதித்தாரையா. ஜெயிலுக்குள்ளே பாட்டு சத்தம் கேக்குதையா, பவுலும் சீலாவும் கர்த்தரையே துதித்தாரையா. கைகள் இரண்டும் விலங்கிலே, கால்கள் தொழு மரத்திலே, கர்த்தர் நாமம் வாயிலே அறிக்கை செய்தார் பாட்டிலே. கைகள் இரண்டும் விலங்கிலே, கால்கள் தொழு மரத்திலே, கர்த்தர் நாமம் வாயிலே அறிக்கை செய்தார் பாட்டிலே. ஜெயிலுக்குள்ளே டமார் 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 டம் டும் டம் டும், பூமியும் அதிர்ந்தது, அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலன்றது. பூமியும் அதிர்ந்தது, அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலன்றது. சூழ்நிலைகள் மாறினாலும் துதித்து பாடு, இயேசுவுக்காய் நீயும் பிரகாசிப்பாய். சூழ்நிலைகள் மாறினாலும் துதித்து பாடு, இயேசுவுக்காய் நீயும் பிரகாசிப்பாய். அண்ணே அண்ணே சூப்பரா பண்ணிட்டாங்களே எல்லாரும். ஆமாண்ணே, ஜெயிலுக்குள்ள பாட்டு சத்தம் கேட்ட மாதிரி இன்னைக்கு சண்டே ஜாம் பார்த்த எல்லாரும் வீட்லயும் பாட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு பாட்டு சத்தம் கேட்டிருக்கு. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இந்த சாங்கை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் டெய்லியும் பாடி பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? இதே மாதிரி சூப்பரான பாட்டோட நாங்கள் இன்னொரு எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். என்ன குட்டீஸ், சிங்கிங் செஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல தமிழக்கா? உண்மையிலே பாட்டெலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பிள்ளைங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப அழகாக ஆக்ஷன்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக என்ன செஷன் தமிழக்கா? நம்ம எப்போவுமே சிங்கிங் முடிச்சதுக்கு அப்புறமா மனப்பாட வசனம் படிப்போம் இல்லையா? இன்னைக்கு நமக்கு மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்கறதுக்காக யார் வராங்க?
அட இன்னைக்கு நமக்கு மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம குளோரிந்தா பாப்பாவும் நம்ம பிங்கியும் வர போகிறாங்க. என்ன குட்டீஸ், வசனம் படிக்க ரெடியாக இருக்கீங்களா? நோட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வசனம் சொல்லி கொடுக்கும்போது நோட்டில் எழுதி என்ன செய்யுங்க, வசனத்தை படிச்சிங்கன்னா நிச்சயமாக வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாங்க மனப்பாட வசனம் படிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அக்கா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? கேளுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, சவுண்ட் ரொம்ப கேக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல. ஆமா, எல்லாரும் வந்துட்டு இப்போ சண்டே ஜெம் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா உட்காந்துருக்காங்க. ஆமாக்கா, ஆமா ஆமா. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம வசனம் சொல்லி கொடுக்க வந்திருக்கோம். எவ்வளோ முக்கியமானது, அதையும் மறந்துட்டியா நீனு? அக்கா, எனக்கு ஒரே குழப்பமா ஆயிருதுக்கா. ஆமா, சரி நம்ம வசனம் சொல்லி கொடுப்போமா? சரி, சொல்லி கொடுக்கலாம். அக்கா சொல்லி கொடுங்க. நீங்க சொல்ல சொல்ல நான் சொல்லட்டுமா, அல்லது நான் சொல்லி தரது நீங்க சொல்றீங்களா? எப்படினாலும் எனக்கு ஓகே. அக்கா, எதுக்கும் இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுங்க, நான் எப்படி சொல்றேன்னு பார்க்கறேன். சரி, அப்ப நான் சொல்ல சொல்ல நீ சொல்லு. சரி சொல்லுங்க. திருவசனத்திலும் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ணப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 5:17 பின்பாகம். அக்கா, நீ கொஞ்சம் வசனம் பெருசா தெரியுதோ? ஆமா, இந்த வசனம் கொஞ்சம் பெருசு. என்ன அப்படினாலும் நீங்க பின்பாகம் மட்டும் தான் எடுத்திருக்கீங்க. ஆமா, அது ரொம்ப பெரிய வசனம், அதனால குட்டியா எடுத்துருக்கோம். ஆனா நம்ம பிள்ளைங்க சூப்பரா படிச்சிருவாங்க. அவங்களாம் இப்பவே படிச்சிருப்பாங்களே. நீங்க இன்னொரு ட்ரிப் சொல்லிதாங்க. சரி. திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 5:17 பின்பாகம். எல்லாரும் படிச்சாச்சா? சூப்பர், நாங்க எல்லாரும் சூப்பரா படிச்சிட்டோம். இப்போ நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சொல்லுவோமா? மனப்பாடமா சொல்லணும் எல்லாரும். என்ன எல்லாரும் நோட்ல எழுதிட்டீங்களா வசனத்தை? எல்லாரும் சூப்பரா நோட்டு பேனா வச்சு எழுதிட்டே இருக்காங்க. எல்லாரும் எழுதுறாங்க பாருங்க. ஆமா, அருமையா எழுதுறாங்க. நாங்க இந்த ஜோசா டிவில இருந்து திடீர்னு விசிட் போவாங்களாம். அப்படியா? ஆமா, எல்லாரும் வீட்டுக்கும் நோட்லாம் வாங்கி பாப்பாங்களாம். ஆமா, நல்லா எழுதிருக்க பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய பிரைஸ் கொடுக்காங்களாங்க. எல்லாரும் கரெக்ட்டா எழுதி வச்சிருப்பாங்களே. கிறிஸ்மஸ்க்கு அப்போ பெரிய பெரிய பிரைஸ் கொடுப்பாங்களாம். நீனும் போவியா? எனக்கு பிரைஸ் தந்தாங்க. நீனும் வசனம் எழுதி வச்சிருப்பியா? நான் கரெக்ட்டா எழுதுவேன். இப்போ நம்ம வசனம் சொல்லிரோமா? வாங்க வசனம் சொல்லுங்க. திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரனாக எண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 5:17 பின்பாகம். சூப்பர். உங்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் நான் வீடியோஸ் கிளாப் பண்ணிடுறேன். சூப்பர். சூப்பரா சொல்லிட்டீங்க. என் பிள்ளைகளும் சூப்பரா சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம இன்னொரு வசனம் படிச்சுட்டு வந்து சொல்லி கொடுப்போமா? ஓகே, பை. என்ன குட்டீஸ், எல்லாரும் வசனம் நல்லா படிச்சிங்களா? உங்களோட நோட் எடுத்து அதை எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க. அது நீங்கள் டெய்லியும் ஞாபகப்படுத்துங்க. இந்த வசனம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போவும் நம்ம வசனம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செஷன்? அட தமிழக்கா, வசனம் முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பைபிள் ஸ்டோரி தாங்க. அதை சொல்றதுக்கு யார் வர போறாங்க தெரியுமா? தெரியலையே, நீங்களே சொல்லிடுங்களேன். நம்ம ரவி அண்ணன் தான். வாங்க குட்டீஸ், பைபிள் ஸ்டோரி கேட்கலாம். ஹலோ குட்டி பிள்ளை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பைபிள் சீரீஸில் இன்னொரு கதையை பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், நம்ம ஒவ்வொரு வாரமும் பைபிள்லேருந்து ஒரு கதையாக பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி தானே? ஆமாம். நம்ம இப்போது சவுல் தாவீது அவங்களுடைய அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய சவுல் தாவீதை கொல்றதுக்கு இருந்தே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எப்போ
அந்த கோலியாத்தை கொண்டாடல. அப்போ இருந்தே இவன் மட்டும் எல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவனை வெட்டிகிட்டே இருக்காங்க. தாவீதும் பல முறை தப்பி 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 ஓடி போனார். ஓடி போய் கடைசியில் ஒரு நாள் அஹிமலேக் அப்படிங்கிற ஆசாரியன் அவர் வீட்டுக்கு போயிட்டார். அந்த அஹிமலேக் ஆசாரிய வீட்டில் போய் இப்படி கதவை தட்டி பார்த்தாருன்னா அந்த அஹிமலேக் பார்த்தோன்னு பயந்தார். என்னது தாவீது தனியாக வராரு, இவர் சவுலுடைய படையில் தளபதியாக இருந்தார், இவர் எப்படி தனியாக வராரு, எதுக்கு வராருன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப நடுங்கினார். உடனே தாவீது சொன்னார், ஒன்றும் பயப்படாதீங்க. அப்போது அஹிமலேக் கேட்டார், நீங்கள் தனியாக வர்றீங்க? உடனே என்னுடைய படையெல்லாம் வந்துட்டுருக்காங்க, அவங்க ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருவாங்க, நான் அதுக்கு முந்தைய உங்களை வந்து பார்த்து இப்படிலாம் வந்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டதா கிடைக்குமா அப்படின்னாரு. சொன்ன உடனே கொஞ்சம் அப்பங்கள் இருக்குன்னு சொல்லி தேவ சமூகத்து அப்பங்கள் கொஞ்சம் எடுத்து கொடுத்து இது சாப்பிடுங்க அப்படின்ட்டார். தாவீது சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட ஈட்டி வாள் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? நான் அவசரமாக வர்றதுனால என்னுடைய அந்த எல்லாத்தையும் கொண்டு வர மறந்துட்டேன், நான் நேராக படைக்கு போகிறேன், அங்கே போய் நான் ஜாயின் பண்ணிக்கிடுவேன், அந்த மாதிரி தான் இருக்குதா? உடனே அஹிமேலக் சொன்னார், ஆமாம் அந்த கோலியாத்திட்டேருந்து எடுத்த பாருங்க வாள், அதெல்லாம் இருக்குது, அதை தட்டுமா? உடனே தாவீதை வாங்கிட்டார். இவர் சாப்பிட்றது அந்த ஈட்டியை வாங்க எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தான். அவன் பேர் தோவாக்கு. அந்த தோவாக்கு, ஓஹோ நீ சவுலுக்கு விரோதமாக இருக்கிற தாவீதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு தலையாட்டிகிட்டே இருந்தான். தாவீது போயிட்டார். கொஞ்சம் கழித்து அங்கே சவுல் வந்தார். வந்து இங்கே ஓட்ட தாவீது வந்தானமே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பயப்பட நடுங்கிறாரு. அப்போ அந்த தோவாக்கு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சவுல்கிட்ட சொல்கிறான், ஆமாம் ராஜா வந்தார், இவர் அவருக்கு அப்பம் கொடுத்தாரு, அது மட்டும் இல்லை அந்த கோலியாத்திலிருந்து வாங்கின பாருங்க பெரிய ஈட்டி அதையும் கொடுத்து விட்றா ராஜா. ஒன்று சவுல் ராஜுக்கு பயங்கர கோபம், என்னது அப்பமும் கொடுத்து இப்படி பட்டயமும் கொடுத்து விட்டுருக்கிறாரா, எனக்கு விரோதின்னு தெரிஞ்சும் இந்த அஹிமேலக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கானா, இந்த அஹிமேலக்கை நான் விட மாட்டேன், என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்றதுக்காக வீரர்கள் அனுப்புனான். யாருமே கொல்ல பயந்தாங்க. அவர் ஆசாரியன்ல, ஊழியக்காரன் மேலே கைவிக்கூடாதுல்ல, ஊழியக்காரனை அடிக்கக்கூட கூடாது, ஊழியக்காரன் பற்றி பேசக்கூட கூடாது. அவர் கொல்லுன உடனே யாருமே கொல்லலை. உடனே சவுல் தோவாக்கு சொன்னார், தோவாக்கு யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீ தான் சரியான, நீ வெட்டி எல்லாரையும். தோவாக்கு வந்தான். வந்துட்டு வாள் எடுத்தான். அஹிமேலக் குடும்பத்தில் 85 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர்? 85 பேர். அந்த 85 பேரையும் வெட்டி கொண்டுட்டான். அவ்வளோ பேர் ஊழியக்காரங்க, ஆசாரியர்கள். அது மட்டும் இல்லை, அவங்க மனைவிகள், பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டுட்டான் தோவாக்கு. எதுக்காக? சவுலுக்கு எதிரியான தாவீதை அஹிமேலக்கு ஒரு உணவு கொடுத்து அனுப்பினது தான். அது கூட தாவீது சொன்னார், எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணுறாங்க, நான் போய் சேர்ந்துக்கிடுவேன், ஆனால் அது வரைக்கும் தாங்கன்னு சொல்லி தான் கேட்டார். அந்த ஒரு சின்ன காரியத்திற்காக சவுல் அந்த 85 ஊழியக்காரருடையும் கொன்று, அவங்க மனைவிமாரை கொன்று, பிள்ளைகளை கொன்று ஒரு சாபத்தை தனக்கு மேலே வரைக்கும் விட்டார். இன்றைக்கி நம்ம ஊழியக்காரங்களை மதிக்கணும், ஊழியக்காரங்களை கனம் பண்ணணும். ஆமாம், இன்றைக்கி நிறைய நினைக்க தெரியுமா, இவங்க வீட்டுக்கு ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா, இவர் என்ன பெரிய ஊழியக்காரர், இவருக்கு வேலை கிடைக்கல போல இருக்குது, அது மெதுவாக அப்படி வராரு, அப்பா காணி கொடுப்பாங்க, ஆமாம் ஏதாவது வேலை பார்க்கலாம்ல, இப்படி வராரு. அப்படி கிடையாது. இன்றைக்கி ஊழியம் செய்ய வர எல்லாருமே உனக்கு தெரியுமா, பெரிய பெரிய பதவிகளை, வேலைகளை விட்டுட்டு வராங்க. இன்றைக்கி ஊழியம் செய்ய வர்றவங்கெல்லாம் நல்ல வசதியான வீடு, வாசல், சொத்து சுகங்களை விட்டு வராங்க. எனக்கு தெரியுமா, இயேசுவின் அன்பை உலகி அறிய செய்யும்படியாக. நீ என்ன நினைக்கிற? உங்களை ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்க, ஊழியக்காரங்கனாலே மட்டமாக நினைக்கிறீங்களே, ஊழியக்காரங்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்கல்ல, ஊழியக்காரங்களை பற்றி அவதூறாக பேசக்கூடாது, ஊழியக்காரங்க மட்டமாக நினைக்கக்கூடாது. ஊழியக்காரனுக்கு ஒன்றா முடிஞ்சால் உன்னுடைய சிறுசு அமைப்பிலேருந்து கொஞ்சம் காணிக்க கொடுத்து உதவி செய்யி. ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணு. ஊழியக்காரருக்காக மீட்டிங் நடத்துனா அங்கே போய் அந்த ஜெபத்தை கலந்துக்க. ஊழியக்காரர்களை என்றைக்குமே நம்ம துன்பப்படுத்தக்கூடாது. சவுல் 85 ஊழியக்காரர்களை அஹிமேலக்குடைய அந்த வம்சத்தையே இல்லாமல் ஆக்கிட்டார். இவ்வளோ வேதனை காரியம் பார்த்தியா? நீ ஊழியக்காரங்களை நேசிக்கிறியா? ஊழியக்காரங்களை ஜெபிக்கிறியா? ஏதாவது ஊழியத்தில் இணைந்து செயல்படுறியா? உனக்கு என்ன ஊழியம் பிடிக்குமோ அதை செய். சிறு ஊழியம், வாலிபர் ஊழியம், ட்ராக்ஸ் ஊழியம், இன்னும் நிறைய ஊழியங்கள் இருக்குது. இதாக ஊழியம் செய்ய ஆண்டவருக்காக செய்வியா? நீ செய்வேன்னு கட்டாயம் நம்புகிறேன். அடுத்த வாரம் இன்னொரு வேதாம கதையில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.
என்ன குட்டீஸ், பைபிள் ஸ்டோரி கேட்டிங்களா? நம்ம ரவியனை ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்கல்ல. அவங்க சொன்ன மாதிரி நீங்களும் ஊழியர்கள் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும், அவங்கள ஹானர் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? மறந்துடாதீங்க. சரி தமிழக்கா, பைபிள் ஸ்டோரி முடிஞ்சது. அடுத்து என்னது? அடுத்து நம்ம எப்போவுமே பைபிள் ஸ்டோரிக்கு அப்புறமா ஒரு ஜென்ரல் ஸ்டோரி கேட்போம் இல்லையா? இன்னைக்கு நமக்கு ஜென்ரல் ஸ்டோரி சொல்கிறதுக்காக சாம் அண்ணன் வராங்க. ஹாய் செல்லக்குட்டி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்ட்டு நான் ஏசப்பாவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு ஸ்டோரி டைமாக பார்த்துட்ருக்கோம். இப்போது நம்ம புதுசாக ஒரு ஸ்டோரி நம்ம உங்களுக்கு கற்று தரலான்ட்ருக்கேன், சொல்லித்தரலான்ட்ருக்கேன். எல்லோரும் ஒவ்வொரு டூருக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் பாம்பே போயிருக்கீங்க, அதே மாதிரி சென்னைக்கு போயிருப்பீங்க. ஒருவேளை சென்னையிலேருந்து பார்த்துட்டு திருநெல்வேலிக்கு ஊருக்குன்னு வந்துட்டுருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊர் போயிட்டுருப்போம். அதே மாதிரி தான் இப்போது ஒரு ஊரை பற்றி பார்க்க போகிறோம். அது முக்கியமான ஊர். நம்ம இந்தியாவில் இருக்கிற கல்கத்தாவில் ஒருத்தவங்க ஊழியம் பார்த்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதர் தெரசா. அவங்க வந்து கல்கத்தாவில் ஊழியம் பார்த்துட்டு இருந்தாங்க. யார் மத்தியில் ஊழியம் பார்த்தாங்க தெரியுமா? அது ஒரு பயங்கரமான தொற்று உள்ள ஒரு வியாதி உள்ளவங்ககிட்ட ஊழியம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வியாதி இருக்கிறவங்ககிட்ட யாருமே போக மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்தாச்சு அப்படின்னு அருவருப்பான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம மதர் தெரசா மட்டும் எதையுமே பார்க்காம ஏசப்பா அவங்க மேலே வச்ச அன்பை அந்த நோயாளிகள் மேலேயும் அவங்க வச்சு அவங்களோட புண்ணுகள்லாம் நல்லா குணப்படுத்தி அவங்க எந்த ஒரு அருவருப்பும் பார்க்காம அழகாக ஊழியம் பார்த்தாங்க. அப்படி ஊழியம் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு பசிக்கும்ல. அந்த பசியை போக்குறதுக்காக ஒரு வாட்டி என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் அவங்க இப்படிப்பட்ட ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மத்தியில் நான் ஊழியம் பார்த்துட்ருக்கேன், அவங்களுக்கு ரொம்ப பசிக்கிறது, அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை கொடுங்க, அப்படி இல்லாட்டா முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் கேட்கும்போது ஒரு பிஸ்கட் கம்பெனியில் போய் அவங்க அந்த ஹெல்ப்பை கேட்டிருக்காங்க. அப்போ அவர் ரொம்ப பெருசாலாம் ஏற்றுக்கல, யாரோ ஒருத்தங்க வராங்களே அப்படின்ட்டு ரொம்ப அவங்கள ஏளனமாக பார்த்துட்டு அவர் அப்படியே போயிட்டு இருந்தார். ஆனாலும் மதர் தெரசா அந்த நோயாளிகள் மேலே உள்ள அன்புனால அவங்ககிட்ட மறுபடியும் போய், ஐயா இப்பேற்பட்டவங்க மத்தியில் நான் ஊழியம் பார்த்துட்ருக்கேன் ஐயா, உங்களால் முடிஞ்சது, அதுவும் அந்த பிஸ்கட் துகள் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வேஸ்ட் பண்ணுற துகள், அதை தந்தீங்கன்னா அதை அந்த மக்கள்கிட்ட போய் நான் கொடுத்து அவங்க பசி ஆற்றிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த ஓனருக்கு ரொம்ப கோபம் உண்டு. என்ன எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே துப்பிடுறாங்க. துப்புனோன்னா அவங்களுக்கு இப்படி அவங்க மேலே காரி துப்பிட்டாங்க. அப்படி இந்த சளி அவங்க மேலே பட்டுட்டு அந்த ஓனரை அவங்க ஒன்றுமே செய்யலை. அந்த சளியை அப்படி துடைச்சி பார்த்துட்டு, ஐயா இதை வேணால் நான் வச்சுக்கிடுதேன் ஐயா, ஆனால் அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும், அவங்களுக்கு அந்த பிஸ்கட் துகளை கொடுங்கய்யா அப்படின்ட்டு ரொம்ப ஏழ்மையை கேட்ட உடனே அந்த ஓனருக்கு ரொம்ப இறக்கம் வந்துட்டு, ச்சே இப்படிப்பட்ட காலத்தில் இப்படி ஊழியம் பார்க்காங்களா அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு அந்த பிஸ்கட்டை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அவங்க பிஸ்கட்டாகவும் கொடுக்காங்க, அந்த மீந்து போன பிஸ்கட்டும் இல்லாமல் அவங்க தயாரிக்கிற பிஸ்கட்டும் கொடுத்து இது வரைக்கும் அவங்க உதவி செஞ்சிட்ருக்காங்க. இது எதுக்காக நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன்னா, இந்த காலத்துலேயும் நிறைய பேர் ஏசப்பாவுக்காக உண்மையாக ஊழியம் பார்க்குறாங்க. ஊழியக்காரங்க ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரங்க வருவாங்க, ஊழியக்கார அங்கிள் வருவாங்க, ஒவ்வொரு ஊழியங்கள்னு சொல்லலாம். நம்ம அவங்கள என்ன செஞ்சிருவோம், ஏளனமாக பார்த்துட்ருப்பான், என்ன இது இவங்க ஊழியம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் ஏசப்பாவுக்காக உண்மையாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களை நம்ம ஏளனம் பண்ணவே கூடாதுமா. ஆமாம், அதே போல தான் ஏசப்பா மலை பிரசங்கத்திலே சொல்லிட்டு இருக்காங்க. மலை பிரசங்கம் நடத்திட்டு இருக்கும்போது அநேக பேர் பசியாக வரும்போது அவங்களுக்கு பசியாத்துறாங்க. ஆமாம் செல்லங்களா, இன்னும் அநேக ஊழியக்காரங்க உண்மையாக ஊழியம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம ஏளனமாக பேசக்கூடாது. நிறைய பேர் தன்னுடைய வேலைகள்லாம், அதுவும் கவர்மெண்ட் வேலைகள்லாம் விட்டுட்டு கூட ஏசப்பாவுக்காக உண்மையாக ஊழியம் செய்கிறாங்க. அநேகமாக படிச்சிருப்பாங்க, ரொம்ப படிச்சிருப்பாங்க, ஆனால் ஏசப்பா அவங்கள தொடர போய் அவங்க ஏசப்பாவுக்காக ஊழியம் பார்த்துட்ருப்பாங்க. இன்னும் கஷ்டமான சூழ்நிலைகளை மிஷினரிமார்கள் நிறைய பேர் வட இந்தியாலாம் ஊழியம் பார்த்துட்ருக்காங்க. அவங்களெலாம் பார்த்து நம்ம ஏளனமாக பேசக்கூடாது. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க. ஏன்னா கஷ்டத்தின் மத்தியில் அவங்க ஊழியம் பார்த்துட்ருப்பாங்க பார்த்தீங்களா. நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள் அவங்களுக்காக, மற்றவங்களுக்கு அவங்கள பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஊழியக்காரங்களை கனம் பண்ணுறது
வந்து ரொம்ப ஏற்றதுன்னு நம்ம வேதத்தில் கூட சொல்லுது. அதனால் ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காகவும் நீங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஏசப்பா உங்களையும் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லியிருக்காங்க. சரி குட்டீஸ், இந்த ஸ்டோரிஸில் நிறையா மிஷினரிகள் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய ஊழியக்காரங்களை பார்த்துருக்கோம். நீங்களும் எப்படி இருக்கணும்னு கற்றுருப்பீங்க. இன்னும் அநேக நாட்கள் உங்களை நல்ல சுகமாக தங்க பண்ணதற்கு நீங்கள் ஊழியக்காரர்களை கனம் பண்ணணும். இந்த மதர் தெரசா கல்கத்தா மத்தியில் எவ்வளோ அழகான ஊழியம் பார்த்தாங்களோ அதே மாதிரி நிறைய ஊழியர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க, மற்றவர்களுக்கும் அவங்கள பற்றி ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரிங்களா? போயிட்டு வரேன். பாய். என்ன குட்டீஸ், ஜென்ரல் ஸ்டோரி கேட்டிங்களா? யாரை பற்றி சொல்லி கொடுத்தாங்க? மதர் தெரசாவை பற்றி சொல்லி கொடுத்தாங்களா? நம்ம சாம் அண்ணன் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. அந்த கதையை நீங்கள் மறந்துடாதீங்க, ஓகேவா? ஓகே, அப்புறம் என்ன தமிழக்கா? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுல. நம்ம ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அட என்னக்கா எப்படி சொல்லிட்டீங்க? இப்போ தானே முக்கியமான ஒரு செஷனே இருக்குது. அட நம்ம கொஷின் ஆன்சர் டைமு. ஓகே, சரி, என்ன குட்டீஸ், கேள்வி நேரம்னு சொன்ன உடனே நிறைய பேர் உங்களுடைய மொபைல் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு அந்த ஆன்சர் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? என்ன தமிழக்கா, கேள்விக்கு போயிடலாமா? கண்டிப்பாக போயிடலாம். சரி, இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், மதர் தெரசா ஊழியம் செய்த இடம் எது? மதர் தெரசா ஊழியம் செய்த இடம் எது? என்ன குட்டீஸ், பதில் தெரிஞ்சிருச்சா? கீழே தெரிகிற நம்பருக்கு வேகமாக உங்களுடைய பதில்களை அனுப்புங்க. உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸ்லாம் காத்துட்ருக்குது. சீக்கிரமாக வேகமாக பதிலை அனுப்புங்க. ஓகே குட்டீஸ், நம்ம நிகழ்ச்சியோட கடைசிக்கு வந்துட்டா. இப்போவும் நம்ம க்ளோசிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? அக்கா சொல்ல சொல்ல நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. ரெடியா? அன்புள்ள ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளுக்காக நன்றி. இன்னைக்கும் எங்களுக்கு சண்டே ஜாம் நிகழ்ச்சி பிரயோஜனம் உள்ளதா இருந்துச்சு. நாங்களும் ஊழியர்களை கனம் பண்ண உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என்ன குட்டீஸ், இன்னைக்கு சண்டே ஜாம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் தமிழக்கா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? நானும் ஃபுல்லாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ராஜானே. ஆமாம், நம்ம குட்டீஸோடு சேர்ந்து நம்ம ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணோம். என்ன குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நான் உங்கள் ராஜா அண்ணன். நான் உங்கள் தமிழக்கா. பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.